சீரகம்ல எபிஜெனின், லியூட்டியோலின் அப்படின்னு இரண்டு முக்கியமான கெமிக்கல் இருக்கு. புற்றுநோய்கள் மற்றும் இதய நோய்களை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி சீரகத்துல இருக்கு. மேலும் தோல் நோய்கள் குறையும், சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. உடம்பில் ஜெனரலா ஏற்படக்கூடிய வீக்கமை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் சீரகத்துக்கு உண்டு. நல்ல கொழுப்புகள் அதிகமாகும், கெட்ட கொழுப்புகள் குறையும். வயிற்று வலி, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சாப்பிட்டவுடன் மோஷன் போகக்கூடிய ஒரு வித நோய், இது எல்லாமே குறைக்கக்கூடியது சீரகம். சீரகம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ். ஒரு நாளைக்கு 300 to 500 மில்லிகிராம் வரைக்குமே சீரகம் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம். அப்படின்னாலும் அவ்வளோலாம் நம்ம சேர்த்துக்கிறது தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல எப்பவுமே சீரகம் சேர்த்திருக்கோமா, முக்கியமா சுடுதண்ணீர்ல சீரகம் சேர்த்து குடிக்கிறோமான்னு பாருங்க. மற்றபடி ரசம், எலுமிச்சை சாதம் போன்ற எல்லா விஷயங்கள்லயும் நம்ம சீரகம் மிக்ஸ் பண்றோம். ஸோ சீரகத்தை ஒதுக்காம சாப்பிடுங்க.